திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 119 மதுரை காண்டம் வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி 21. பிரணவம் பற்றிய சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பிரணவம் என்னும் சொல்லுக்குரிய சப்தார்த்தம் விளக்கப்படுகின்றது. எல்லா பிராண விருத்திகளையும் பரமாத்மாவினிடத்தில் சேர்ப்பிக்கின்றமையால் பிரணவம் என்று அது சொல்லப்படுகின்றது. நான்காயிருப்பதால் எல்லா தேவர்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் காரணம், எல்லா வாச்சிய பொருள்களும் பிரணவஸ்வரூபமாகும். இனி எது பற்றி பிரணவம் என்று சொல்லப்படுகின்றான்? எதனால் உச்சரித்தவுடனே ருக் யஜுர் சாமம் அதர்வணம் என்னும் வேதங்கள் நான்கையும் அவற்றின் பிரதிபாத்தியனான பரமேஸ்வரனாகிய தன்னையும் பிராமணர்களுக்கு யஜ்ஞத்திலே தோற்றுவிக்கின்றான், அதனால் பிரணவன் என்று சொல்லப்படுகின்றான் என்று இறைவனாருக்கு பிரணவன் என்ற திருநாமம் இருப்பதன் தாத்பரியம் கூறப்படுகின்றது. ஆச்சாரிய அபிமானம் மேலிட்ட பிரணவ உபாசகன் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பணிந்து அவன் உபதேசித்தபடியே நிஷ்டை கூட அபியாசித்தவுடன் அவனுடைய இந்திரியங்களும் பிராணன்களும் அந்தக்கரணங்களும் எளிதில் லயம் அடைந்து விடுகின்றன. அப்பொழுது அவனுக்கு பிரணவ சித்தி எய்துகின்றது. அதனாலே பிரபஞ்ச ஸ்வரூபம் அறிந்தவன் பிரபஞ்ச விகாரங்களையெல்லாம் எளிதில் உணர்வது போல பிரணவ ஸ்வரூபம் அறிந்தவன் அதன் காரிய பேதங்கள் அனைத்தையும் அறிந்தவன் ஆகின்றான். அவன் நினைத்த மாத்திரத்தில் சர்வ வேதங்களும் அவனுக்கு முன்னிலைப்படும். அப்பொழுது அவற்றின் இரகசியார்த்தங்களை சுலபமாக தெரிந்து கொள்கின்றான். பிரணவம் என்னும் சொல் நு துதித்தல் என்னும் தாதுவிலிருந்து தோன்றியது. பிறகு தோத்திரம் என்ற பொருளில் நவக என்னும் சொல் உண்டாக அதனோடு உபசர்க்கம் சேர்ந்து பிரணவ என்று ஆயிற்று. அதனால் பிரணவத்தினின்றும் தோன்றிய சமஸ்த வாக்கியங்களும் பிரணவாபின்ன தேவதையாகிய பரபிரம்ம சிவத்தின் ஸ்தோத்திரங்களாய் அமைவுறுகின்றன. ஸ்தோத்திரம் என்பது குணமுடைய பொருளினிடத்து அக்குணங்களை எடுத்து புகழ்ந்து கூறுதல். உலகத்தில் உள்ள எல்லா பொருளின் கண்ணும் அவ்வப்பொருள்களுக்கு சிறப்பு இயல்பாய் அமைந்துள்ள சுகுணம் அது பரமசிவ ஸ்வரூபமே ஆகும். ஆகையினாலே பரமசிவனே எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவராகின்றார். ஒரு சக்கரவர்த்தியின் அதிகாரம் மந்திரி முதல் கிராம அதிகாரி வரையிலும் மேலும் கீழுமாய் வகுத்து அளிக்கப்பட்டினும் அவர்கள் யாவரிடத்தும் ஜனங்கள் செலுத்தும் கௌரவம் முதலியன அரசனுக்கு செல்லுவது போன்று இது. அதுபோலத்தான் எல்லா கடவுளருக்கும் செய்யும் நமஸ்காரமும் எல்லா கடவுளரும் தாமாக விளங்க பெற்ற சிவபெருமான் ஒருவருக்கே சொந்தமாகும். நமஸ்காரமெல்லாம் பரமசிவத்தின் சொத்தாம் என பல வேத பாகங்கள் நிரூபிக்கின்றமையால் அவருக்கு செய்யும் பல வகை வழிபாடுகளில் நமஸ்காரம் ஒன்றே மிகச் சிறந்ததாகும். இது குறித்து பல வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. ருக்வேதத்தில் பல மந்திரங்கள் கூறுகின்றன. ஓ தேவர்களே, உங்களை குறித்து நாங்கள் செய்த ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் எல்லாம் வல்ல ருத்ரமூர்த்தியினிடத்து அர்ப்பியுங்கள். இவற்றுக்கெல்லாம் உரியவர் அவரே ஆவார். அவர் நீங்கள் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றி உங்களை அனுக்கிரகிப்பார் என்று ருக்வேத மந்திரம் கூறுகின்றது. இது போன்ற வேத வாக்கியங்களினாலே மும்மூர்த்திகளுக்கும் மேலாய் திகழும் ஓங்கார வாச்சிய பரமேஸ்வரரே சமஸ்த வேத புராண இதிகாசங்களால் வந்திக்கப்படும் பிரம்மம் எனவும் மற்றைய தேவர்களை துதித்தல் கௌணம் எனவும் நன்கு நிரூபிக்கப்பட்டது. இவ்வுண்மையை கஞ்சனூர் செல்வராகிய ஹரதத்த யோகிகளும் போகாவலியில் விரித்திருக்கின்றார். சர்வ வேதங்களும் எப்பதத்தை பகிர்கின்றனவோ, பதங்களெல்லாம் எப்பதத்தை சொல்கின்றனவோ, பிரம்மச்சரியத்து இருப்போர் எப்பதத்தை விரும்புகின்றாரோ அப்பதத்தை சங்கிரகமாக ஓம் என்று உனக்கு சொல்லுகின்றேன் என்று கிருஷ்ண யஜுர்வேத கட்டோபனிஷத்து கூறுகின்றது. எனவே பிரணவமே சர்வ வேத மூலம் எனவும் அதுவே எல்லா தவம் எனவும் அதை விரும்பியே பெரியோர் பிரம்மச்சரியம் பெறுவர் எனவும் ஸ்தாபிக்கப்பட்டது. படவே சமஸ்த வேதங்களுக்கும் மூலமாய் உள்ள ஓம் என்னும் பதத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பொருள் சாக்ஷாத் சிவபெருமான் என்றே அறிவுறுத்தப்பட்டது. பிரணவத்திற்கு தாரம் என்று ஒரு பெயர்.
அதன் தாத்பரியம் பின்வருமாறு. அதர்வண வேத அதர்வசிர உபனிஷத்து கூறுகின்றது, இனி எதனால் தாரம் எனப்படுவான், எதனால் உச்சரித்த மாத்திரத்தில் கர்ப்பம், ஜன்மம், ஜரை, மரணம் ஆகிய சம்சார மகாபயத்தினின்றும் தாண்டும்படி செய்வான், அதனால் தாரம் எனப்படுவான் என மொழிகின்றது. சம்சார பயம் என்பது கருக்குழியில் அமைதல், யோனிவாய்ப்பட்டு பிறத்தல், பல வகை சரீர அவஸ்தைகளை அடைதல், சரீரம் நீங்கின பின் பல பல நரக யாதனாதிகளை அனுபவித்தல், யான் எனது என்னும் அகங்கார மமக்காரங்களுக்கு இருப்பிடமாகிய சரீரம், மனைவி, மக்கள், பந்து, மித்திரர், வீடு, நிலம், குளம், கூவம், தோட்டம் முதலியவைகளிடம் அபிமானம் வைத்திருத்தல், இது சம்சார பயம் ஆகும். இவற்றால் விளையும் அபாயங்களோ அபாரமாகும். இத்தகைய மகாபயத்தினின்றும் தாண்டிச் செல்வதற்கு பிரணவமே பரமதாரகமாயிருப்பதால் இதை தாரம் என்று ஆரணங்கள் வழங்குகின்றன. தாரம் என்னும் சொல்லுக்கு பொருளாயிருப்பவர் பரமசிவனே ஆவார். நமஸ்தராயச்ச என்று ஸ்ரீ ருத்ர நமகத்தில் உள்ள தார சப்தம் அவரையே பிரதிபாதிக்கின்றது. ஆத்மாக்களுக்கு புனர்ஜென்மம் உண்டாகாமல் காக்கும் புண்ணிய மூர்த்தியும் அவரே. அவர் ஒருவரே ஜனனம் மரணம் என்னும் கொடிய பவப்பிணி அணுகப்பெறாத முழுமுதல் கடவுள். மற்றைய பிரம்ம விஷ்ணு முதலிய சமஸ்த சுரர்களும் சர்வஜர்களாகவும் ஈஸ்வரர்களாகவும் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் அனைவரும் அக்கொடிய பவப்பிணியை அகற்றிக்கொள்ள சக்தியற்றவர்கள் ஆவார்கள். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும் என்று சிவஞான சித்தியார் இதற்கு பிரமாணம் கூறுகின்றது. இத்தகைய குற்றங்கள் சிறிதும் அணுகப்பெறாத ஒரு பொருள் உண்டாயின் அது அவர்களினும் சிறந்ததன்றோ? பிறவி என்னும் பெரும்பிணி நீங்காத போது பிறர் சங்கல்பத்துக்கும் கர்மத்துக்கும் வசப்பட்டே தீர வேண்டும். அப்பொழுது தாம் கருதிய எதையும் பூர்த்தி செய்ய முடியாமல் ஆகிவிடும். பலவித இடையூறுகளுக்கும் ஆளாக வேண்டி வரும். எனவே அவர்களுக்கு சுதந்திர ஹீனம் சம்பவிக்கும். இவ்வாறு பல ஹேதுக்களால் ஹரி பிரம்மாதி அமரர்கள் அனைவரும் ஸ்ருதியில் ஓதியவாறு ஜீவர்கள் ஆதலின் சம்சார மகாபயத்துக்கு உட்பட்டவர்கள் என்றே ஆரணங்கள் பல இடத்தும் பலமுறையும் சொல்கின்றன. அவர்களில் ஒருவரும் மோட்சதாதாவாக கருதப்பட்டிருக்கவில்லை. பிறவி பிணியால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஜீவர்களை காக்க வேண்டுமாயின் அப்பிணி பிடித்து அலைகின்றவர்களுக்கு அது சாத்தியமாகுமா? அம்புலி சூடிய அம்பிகை பாகனான எம்பிரான் ஒருவனே திரிமூர்த்திகளையும் ஈன்ற துரிய மூர்த்தி ஆதலின் அவரே பிறப்பிலை பெருமான் ஆவார். அவனை ஈன்றவர்கள் ஒருவருமே இல்லை. அவன் இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கி சர்வ ஸ்வதந்திரராய் விளங்குபவர். அவரே தார பதத்துக்கு பொருளாய் உள்ளார் என்பது சர்வ வேதாந்த பிரதிபந்தம். மோக்ஷதாதா, ஞானதாதா, ஆத்மபந்து, சர்வஸ்வரூபன் பரமேஸ்வரனே ஆவார். ஜனன மரண சம்சாரத்துக்கு பயந்த ஒருவன் பிறக்காதவன் என்றே உன்னை வழிபடுகின்றான். ஹே ருத்ரா, எது உனது தென்முகம்? அதனால் என்னை நித்தியமும் காப்பாயாக என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகின்றது. உலகத்தில் அவ்ருத்ரமூர்த்திக்கு மேலான பதியும் இல்லை, பிரபுவும் இல்லை, அவருக்கு குறியும் இல்லை. அவரே காரணர், காரணாதிபதிகளுக்கு அதிபர். அவரை பிறப்பித்தவரும் அவருக்கு நாயகரும் இல்லை என்றும் கூறுகின்றது. எவருக்கு ஜன்மமில்லை, எவர் நித்தியர் என்று பிரம்மவாதிகள் சொல்வார்கள் என்றும் கூறுகின்றது. பிறப்பில்லாதவர், நித்தியர், தத்துவங்களையெல்லாம் கடந்தவர் எனவும் வேத வாக்கியங்கள் முழங்கி போந்தன. இவ்வாக்கியங்களால் துரிய ருத்ரமூர்த்தியின் பிறப்பு வேதத்தில் கேட்கப்படவில்லை என்பது பசுமரத்தில் அறைந்த ஆணி போன்று பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றது. பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை என்பது தமிழ் மறை. பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அது அருளும் என்றார் ஸ்ரீ திருமூலதேவநாயனார். பிறப்பதும் இறப்பதும் பெயரும் செய்கையும் மறப்பதும் நினைப்பதும் வடிவும் யாவையும் துறப்பதும் இன்மையும் பிறவும் சூழ்கலா சிறப்புடைய அரணடி சென்னி சேர்த்துவாம் என்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். இந்த துரிய ருத்ரமூர்த்தி ஒருவரே
பிறவி பிணி அற்றவர் என நம்பி ஜனனத்தில் அச்சமுற்றோன் இவருடைய தென் திருமுகத்தை காத்தலுக்காகச் சரணமடைவான் என்று மேற்காட்டிய மந்த்ரோபனிஷத்து வாக்கியம் தெளிவாய் விவரிக்கின்றது. சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், பரமேஸ்வரன், விஸ்வேஸ்வரன் முதலிய திருநாமங்கள் அத்துரிய பொருளுக்கே அமைவன அன்றி ஏனையோருக்கு எழ்துணையும் அமைவன அல்ல. அத்தகைய அசாதாரண இலக்கணங்கள் அமைந்த சிவபெருமான் ஒருவரே யாவராலும் வழிபடத்தக்க சர்வ பிராமண குல தேவதை என்று வேதங்களே உபதேசிக்கின்றன. அவருக்கு காரியமும் இல்லை, கரணமும் இல்லை, அவருக்குச் சமானரும் இல்லை, அதிகரும் இல்லை. அவருடைய சக்தி பறை எனவும் பலவகையாகவும் கேட்கப்படுகின்றனர். ஆயினும் இயற்கையில் அமைந்தது ஞானமும் பலமும் கிரியையுமாம் என்று கூறுகின்றன. இந்த வாக்கியங்களால் வேதங்களுக்கு பேர் அணியாய் உள்ள பரமேஸ்வரரை எந்நாளும் புகழ்வதும் பாடுவதும் உணர்த்துவதுமே அவைகளுக்கு பெருமை என்று ஆயிற்று. அதனால் சமஸ்த வேத புராண இதிகாசங்களால் புகழப்பட்டவரும் உணர்த்தப்படுபவரும் அவரே ஆவார். அவரே வேதோக்தமான வைதிக சைவநெறி நின்றோராகிய எம்மனாரால் எக்காலமும் வழிபடும் 4வது தெய்வம். அவர் பஞ்சகிருத்திய அதிகாரம் செய்து நிற்கும் தன்மையில் பதி எனவும் அவ்வதிகாரத்தினின்றும் நீங்கி தன் இயல்பில் அறிவு மாத்திரையாய் நிற்கும் தன்மையில் சிவம் எனவும் போற்றப்படுகின்றார். சிவநாமத்தில் உள்ள ஷி எனும் தாது கிடத்தல் என பொருள்படுகின்றது. சர்வ சேதனா அச்சேதன பிரபஞ்சங்களும் இறுதி காலத்தில் தன்மாட்டு வந்து ஒடுங்க தான் ஒன்றிலும் ஒடுங்குதலின்றி அவற்றிற்கெல்லாம் புகலிடமாய் நிலை பெற்று நின்று என்றும் ஒரேபடித்தாயிருக்கும் நீர்மையதாம் என்பது கிடத்தல் என்கின்ற அதனுடைய அர்த்தம். அதாவது ஊழிக்காலத்து உலகம் அனைத்தும் தத்துவங்களிலும், தத்துவங்கள் மாயையிலும், மாயை சிவசக்தியிலும், சிவசக்தி சிவத்திலும் ஒடுங்க சிவம் அவை அனைத்தையும் தன்மாட்டு ஒடுக்கிக் கொண்டு ஸ்வயம் பிரகாசமாய் விளங்கும். சி என்னும் வினைப்பகுதி மெலிவித்தல் எனவும் கூறுவித்தல் எனவும் பொருள்படும். எனவே ஆத்மாக்களின் ஆணவமல சக்தியை மெலிவித்து சிவசக்தியை கூறுவித்தல் என்பது அதனுடைய பொருள். சிவ நாமத்தில் உள்ள வகாரம் என்பது சிவசக்தியை உணர்த்தும். சிவசக்தி என்பது சிவத்தின் குணம். அது சூரியனில் ஒளி போன்றது. சூரியனும் ஒளியும் வெவ்வேறு பொருட்கள் அல்ல. ஆயினும் விஷயங்களை விளக்குமிடத்து ஒளி எனவும் தன்னை விளக்குமிடத்து சூரியன் எனவும் தாதாத்மியமாய் இருதிரப்பட்டு குணகுணிபாவத்தால் இருமையாக எண்ணப்படுவது போல சக்தியும் சிவமும் புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரமாய் நிற்கும் நிலையில் சிவம் எனவும் இருதிரமாக எண்ணப்பட்டு குணத்தன்மை குணித்தன்மை என்னும் தன்மை வேறுபாட்டால் இருவகையாக போற்றப்பட்டு நிற்கும். அவ்வாறு போற்றப்பட்டிருப்பினும் இருதன்மையும் வேறு அல்ல. ஆதலால் ஈரியல்பினையும் அடக்கிக் கொண்டு பேரறிவாம் சுத்த சைத்தன்யம் என பொருள் கொள்ளும்படி சிவம் என விளங்கி நிற்கும். இதுவே வேத வேதாந்தங்களாலும் சிவாகமங்களாலும் பிரதிபாதிக்கப்படும் உண்மை. வேத மூலமாகிய ஓம்காரமும் காயத்ரி மகாமந்திரமும் மகா வாக்கியங்கள் 4ம் உணர்த்தும் பொருளும் இதுவே. ஆத்மாக்களுக்கு அந்தர்யாமியாய் அறிவாய் நிலவுவதும் இந்த சிவமே. இதுவன்றி வேறு தாரகம் சிற்றுயிர்களுக்கு இல்லை. சிவம் என்னும் நாமம் சிவபெருமானுக்கே அன்றி வேறு எக்கடவுளருக்கும் எவ்விடத்தும் வேதங்கள் மறந்தும் கூட கூறவில்லை. ஆகையினால்தான் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். ஸ்ரீ திருமூலதேவ நாயனார் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே என்று பணித்து அருளினார். பாவம் அனைத்தையும் போக்கும் தகிக்கும் இச்சிவநாமம் மங்களம் இன்பம் என்னும் பொருளிலும் வருகின்றது. மனிதர்களுக்கு இன்பம் செய்ய விரும்பி எப்பொருள்களுக்கும் நித்தியமாய் உபக்கிரமமாய் உள்ளதை விருத்தி செய்தலினால் அந்த தேவன் சிவன் எனப்படுவான் என்னும் பொருள்பட மகாபாரத துரோணபர்வம் வியாக்கியானம் செய்கின்றது. அதோடு
இரு அக்ஷரமாகிய சிவநாமத்தை வாக்கினால் ஒருமுறை உச்சரிப்பின் அது விரைந்து மனிதர் பாவங்களையெல்லாம் நாசமாக்கும் என புராணமும் மொழிந்துள்ளது. 18 வித்தைகளுளே மேலானது ஸ்ருதி, அச்ருதியுள் மேலானது ஸ்ரீருத்ரம், அருத்ரத்தினுள்ளே மேலானது ஸ்ரீ பஞ்சாட்சரம், அப்பஞ்சாட்சரத்துள்ளும் சிவ என்னும் ஈரெழுத்து மிகவும் மேலானது. இது இவ்வாறு இருக்க கர்ப்போபனிஷத்தும் கூறுகின்றது, யோனியை விட்டு வெளியே வருவேன் ஆயின் பரமேஸ்வரரும் பர்கரும் பசுபதியும் ருத்ரரும் ஜகத்குருவுமான மகாதேவரை சரணமடைவேன் என்று தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவும் கூட சிவா உபாசனா உணர்ச்சி இயற்கையில் அமைந்துள்ளது என்று கிருஷ்ண யஜுர்வேத கர்ப்போபனிஷத்து கூறுகின்றது. எனவே பிரணவத்தின் வேறு நாமமான தாரம் என்ற பதார்த்தத்தின் பொருள் சிவபெருமானேதான். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.